கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்டோம். யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பாருங்க, யோபுவை குறித்து நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த வேத வாக்கியத்துல தேவன் ஒரு காரியத்தை அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். தேவன் என்ன சொல்றாங்க அதை கவனிங்க. இந்த கடைசி பகுதியை பாருங்க. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று. யோபுனுடைய காலகட்டத்திலே யோபு மாத்திரமே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனாக இருந்தார். தேவன் என்னைக்குமே பொய்யுரையாதவர். அப்ப யோபுவினுடைய காலகட்டத்திலே உலகம் எங்கும் இருந்த மனுஷர்கள்ல ஒரே ஒரு நீதிமான் யாருங்க? அவர் யோபு தான். பொல்லாப்பை விட்டு விலகக்கூடியவர், உத்தமனாக பூர்ணமானவனாக இருக்கக்கூடியவர், சன்மார்க்கனாக இருக்கக்கூடியவர், தேவனுக்கு பயந்தவராக இருக்கக்கூடியவர். அவர் யாருன்னா யோபு தான். பாருங்க, யோபுனுடைய குடும்பத்தை தேவன் என்ன செஞ்சாருன்னு ஆசீர்வதித்தார். 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. திரளான ஆடு மாடுகள், திரளான செல்வங்கள்லாம் இருக்கு. தேவன் யோபு என்ன செஞ்சாருன்னா ஆசீர்வதித்தார். அவருடைய குடும்பத்தாரையும் என்ன செஞ்சாருன்னு ஆசீர்வதித்தார். பாருங்க, தேவன் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய மனைவியையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் யோபுவா அல்லது யோபுனுடைய குடும்பத்தாரா? யார் காரணம்? யோபு இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. எல்லோரும் பக்தி விருத்தில யோபு மாதிரி இருக்கிறாங்களா? ஏன்னா தேவன் தெளிவா சொல்றாரு, பூமியில யோபு மாதிரி யாருமே இல்லைன்ற. அப்ப யாருமே இல்லைன்னு சொல்லும் பொழுது அங்க அவருடைய மனைவியும் கிடையாது, அவருடைய பிள்ளைகளும் யோபு மாதிரிலாம் இல்லை. பூமியில யாருமே இல்லை. யோபு மாத்திரமே தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடியவராக, சன்மார்க்கனாக, உத்தமனாக இருக்கிறார். பாருங்க, நம்ம வேத வாக்கியத்துல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய நீதியினாலே அவருடைய குடும்பங்கள் என்ன செய்யப்பட்டதுன்னா ரட்சிக்கப்பட்டார். ஒரு மனுஷனுடைய நீதியினாலே யாரு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். அப்ப தேவன் பூமியை கண்ணோக்கி பார்த்த போது நோவாவுடைய காலகட்டத்திலே தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக இருந்தது யாரு? பூர்ணமானவனாக இருந்தது யாரு? எபிரேய வேதாந்தத்தில் அதுதான் சொல்லப்பட்டது. பூர்ணமானவனா இருந்தது யாரு? நோவா மாத்திரமே. சரி, அவருடைய மனைவி இருக்காங்க, அவங்க உத்தமமானவங்கள வேத வாக்கியத்துல வெளிப்படுத்தப்படவே இல்லை. தேவன் சொல்றாரு, நோவா மாத்திரமே தேவனிடத்திலே உத்தமமாயிருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பிறந்தாங்க. அவருடைய பிள்ளைகள் நோவாவை போல உத்தமமானவர்கள? சரி, நோவா உத்தமமா இருக்கிறாரு. தேவன் நோவாவின் நிமித்தமாக அவருடைய குடும்பத்தை என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அந்த சந்ததியிலே நீதிமான், ஒரே ஒரு நீதிமான் யாரு? நோவாவுடைய காலகட்டத்துல நோவா மாத்திரமே. அவருடைய மனைவியோ பிள்ளைகளோ ரொம்ப நீதி உள்ளவங்களா இருந்தாங்களா? யார் நிமித்தமாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள்? நோவாவின் நிமித்தம். இந்த சம்பவம் எங்க நடக்குதுங்க? ஆதியாம் புத்தகத்தில் நடக்குது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு மனுஷனுடைய நீதியினாலே அவருடைய குடும்பம் என்ன செய்யப்பட்டாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, தேவனுடைய எச்சரிப்பு கிடைத்தவுடன் அவர் இன்னும் என்ன ஆகிறார்? அதிக பயபக்தி உடையவராகிறார். தேவன் சொல்றாரு, இந்த உலகத்தை என்ன செய்ய போறேன்? ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி அழிக்க போறேன்றார். நான் சொல்ற மாதிரி செய்யின்னு சொன்னார். பயந்தாரா நோவா? பயபக்தி உள்ளவனாகி தேவனை நோவா மதிக்கிறார், உயர்வா மதிக்கிறார். அன்றைய காலகட்டத்திலே மழை என்பது நோவா என்ன செய்யணுங்க? அந்த சந்ததிகள் பார்த்து இருக்கவில்லை. நான் தேவன் சொன்ன ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி
வானத்திலிருந்து மழையை வர்ஷிக்க பண்ணி என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். பயபக்தி உள்ளவனாகி அவர் சொல்றார் பாருங்க, தான் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். ஏன்னா தேவன் சொன்னார்னா நிச்சயம் என்ன செய்வாருங்க? நிறைவேற்றுவார். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினால் நிச்சயம் என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். அப்ப தன் குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக 100 வருடங்களுக்கு மேலாக என்ன செய்யறாரு? ஒரு பேழைய உண்டாக்குறாரு. சொல்ல வசனம் பாருங்க, ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான், அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். என்ன முடிவு பண்ற? பேழை கட்டும் போது தேவன் உலகத்தை என்ன செய்ய போறார்? ஜலப்பிரளயத்தினால அழிக்க போறார். தேவன் நோவாவை பார்க்கிறாரு, அவருடைய நீதியை பார்க்கிறாரு. அவருடைய நீதி நிமித்தமாக யாரை ரட்சிக்கிறாரு? அவருடைய குடும்பத்தார். 3 பிள்ளைகள் இருக்கிறான். 3 பிள்ளைகளும் உத்தமமானவங்களா? ஒரு சந்ததியை மாத்திரம் தேவன் என்ன செய்யறாரு? தெரிந்து கொள்றாரு. மற்றவங்கெல்லாம் சேம் காம் யாப்பேத்து இருக்காங்க. காம் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை எப்படி பார்த்தாரு? களிப்பாய் கண்டு நிர்வாணத்தை என்ன செய்யறாருங்க? காம் அவ்வளவு நல்லவரா? காம் தகப்பனுடைய நிர்வாணத்தை அவர் என்ன செய்யறாருங்க? பார்க்கிறார். சேமும் யாப்பேத்தும் ஒரு துணி அப்படியே பின்புறமாக கொண்டு போய் என்ன செய்யறாங்க? தகப்பனுடைய மாவுடைய நிர்வாணத்தை என்ன செய்யறாங்க? மூன்றாங்க. காமுடைய சந்ததிகள் என்ன செய்யப்பட்டது? சபிக்கப்பட்டது. அவ்வளவு நீதிமன்றம், அவ்வளவு நீதிமன்றம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு யார் காரணம்? நோவா. நோவாவின் காலகட்டத்திலே உலகத்திலிருந்து ஒரே நீதிமான் யாரு? நோவா. 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 பாருங்க. அக்கிரமக்காருக்குள் வாசமா இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. லோத்து எங்க வாசம் பண்றாரு? சோதோம் குமாரா. தேவனிடத்திலே நீதிமானாக நடக்க வேண்டும் என்பதை அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? லோத்து. ஆபிரகாம். ஆபிரகாம் லோத்து என்ன பண்ணிக்கிறாரு? கற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த தேசத்துக்கு போறாரு. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? தேவனுக்கு முன்பதாக மகா பாவிகளா இருந்தார்கள். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு வசனம். வசனம் பாருங்க, அக்கிரமக்காரருக்குள் எங்க வாசம் பண்ணாரு? சோதம் குமார பட்டணங்கள் அக்கிரமமான பட்டணங்கள். அந்த தேசத்துல வாசம் பண்ணும்போது அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு, பாவத்தை கண்டு வருத்தப்பட்டாரா? சந்தோஷப்பட்டாரா? வருத்தம். இன்னைக்கு பாவங்களை பார்ப்பதற்கு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. பார்த்திருக்கீங்களா? கீழே பாருங்க, நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு. அவங்க எப்படி அக்கிரம கிரியைகள் எப்படி பண்றாங்க? மறைவா பண்றாங்களா? ஜனங்களுக்கு முன்பதாக பண்றாங்களா? சோதம் குமார பட்டணத்தார் ஜனங்களுக்கு முன்பதாக பண்றாங்க. அக்கிரம கிரியைகளை நாள்தோறும் பார்க்கிறாரு. அக்கிரம கிரியைகளை நாள்தோறும் கேட்கிறார். அக்கிரமத்தின் கிரியைகள் சந்தோஷத்தை கொடுக்கும் கண்களுக்கு, காதுகளுக்கும் எப்படி கொடுக்குங்க? சந்தோஷம். மொபைல் நிறைய பேர் கெட்டு போயிடுறாங்க. இந்த அசிங்கமான காட்சிகள்லாம் வரும்போது எத்தனை பேர் கண்ணு மூடிக்கிறாங்க? அசிங்கமான வார்த்தைகளை பேசும்போது எத்தனை பேர் வந்து காது மூடிக்கிறாங்க? அதான் இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க இல்லைங்களா? நீங்க மொபைல்ல நீங்க எல்லாருமே மொபைல் வச்சுக்கிறாங்க. இந்த மொபைல்ல வந்து இந்த மாதிரி ஆபாசமான நடனம்லாம் ஆடுறாங்க. எப்படி பாக்குறாங்க? வருத்தப்படுறாங்களா? நாள்தோறும் அவர் பாருங்க வருத்தப்பட்டிருக்கிறாரு. நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டார். சந்தோஷப்படல. இப்படி அநியாயம் பண்றாங்களே. எத்தனை கிறிஸ்தவர்கள் வந்து இந்த மாதிரி யூடியூப் வீடியோக்கள், இன்ஸ்டாகிராம் வீடியோக்கெல்லாம் பார்த்து வருத்தப்படுறாங்க. எப்ப நேரம் கிடைக்குதோ அதை என்ன செய்யறாங்க? அதை பார்க்க அவங்க என்ன ஆகுறாங்க? சந்தோஷப்படுறாங்களா? வருத்தப்படுறாங்களா? தொடர்ந்து அதை பார்க்கும்படியாக என்ன செய்யப்படுறாங்க? தூண்டப்படுறாங்களா? எல்லாம் எதுலதான் இருக்கிறாங்க? சாத்தானுடைய கண்ணில தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த சோதம் குமாரா பட்டணத்திலே தேவன் சொல்றாரு, தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான் ஆகிய லோத்து. நம்ம நீதிமானா இருப்போம்னா இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் பார்ப்போமா? அந்த காட்சிகள், அந்த
அந்த அசிங்கமான வார்த்தைகளை கேட்போமா? கேட்போங்களா? இன்னைக்கும் இன்றைக்கு உலகத்துல இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறான். பாலியல் சம்பந்தமான விஷயங்களை கேட்பதற்கு அவ்வளவு ஆவலாகிறான். அடுத்தவருடைய பாலியல் சம்பந்தமான விஷயங்களை கேட்பதற்கு, பார்ப்பதற்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான். ஏதோ ஒரு வீடியோ வெளியே வந்துருச்சுன்னா லிங்க் கேட்கறாங்க, லிங்க் கொடுங்க நான் பார்க்கணும்ன்றான். லிங்க் அங்க இருக்குமா இங்க இருக்குமா எல்லாம் தேடிட்டே இருக்கிறான். ஏன்? அவ்வளவு ஆசை, அவங்க அவ்வளவு இச்சைகள். ஒரு நீதிமானை நாம் இருப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம இறுதி என்ன செய்ய மாட்டோம், ஒப்பு கொடுக்கவே மாட்டோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க, 12-13. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரனாவது உன் குமார்த்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. தேவதூதர் என்ன சொல்றாங்க? உன் குமாரராவது குமார்த்திகளாவதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு தெரியாதா லோத்துக்கு 2 குமார்த்திகள் இருக்காங்கன்னு? தெரியுமா தெரியாதுங்களா? அப்ப இவங்களும் எப்படிங்கிறாங்க தேவனுடைய பார்வையில? செத்தவங்களாகிறான். தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவங்க? செத்தவர்கள். தேவனிடத்துல ஜீவனோடு இருந்தா தேவன் என்ன செய்வாரு? உன் குமார்த்திகளை கூட்டிக் கொண்டு என்ன செய்ய போன்றிருப்பார். குமார்த்திகள் அவ்வளவு நீதி உள்ளவங்களா? அவங்க யாரை திருமணம் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க? சோதம் குமாரா பட்டணத்தில் வாழக்கூடியவர்களை திருமணம் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அக்கிரமத்தின் கிரியிலை கண்டவர் என்ன செய்யப்பட்டாருங்க? இருதயத்துல வாதிக்கப்பட்டார். 13ஆம் வசனம் பாருங்க, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை. ரொம்ப அக்கிரமமான தேசம், நாங்க என்ன செய்ய போறோம்? அழிக்க போறோம். இந்த தேசத்துல நீதிமானம் இருந்தது யார்? உன் குடும்பத்தை கூட்டி ஏன் ஓடுன்றார்? யார் நிமித்தமாக? லோத்தின் நிமித்தமாக. லோத்தின் நிமித்தமாக அவங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டாங்க? இந்த அழிவிலிருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டாங்க? ஆத்தும ரட்சிப்பா. சோதோம் குமாரா அக்னினால அழிக்கப்பட போகுது. அந்த அக்னியிலிருந்து அவங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க, கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து. யாரதான் சொல்றாருங்க? லோத்தை தான் சொல்றாரு. நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். லோத்துக்கு எத்தனை மனைவி இருக்கிறாங்க? லோத்து இச்சடக்கம் உள்ளவரா இருக்கிறாரு. அதனாலதான் ஒரே மனைவியோடு இருக்கிறார். இந்த அக்கிரமத்தின் கீழே கண்டு அவர் வாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னா லோத்து எப்படிப்பட்ட நீதிமான் பாருங்க. நம்ம சொல்றோம் இது மோசமான தேசம், பொல்லாத தேசம். பொல்லாத தேசம் தான் இது, மோசமான தேசம் தான். நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் மோசமானவங்க தான். ஆனாலும் லோத்தை போல் நாம் நீதியாக வாழ முடியுமா? பாவங்களை கண்டு இருதயத்தில் வாதிக்கப்படுவோம் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க முடியுங்க? நீதியாக வாழ முடியும். தேவன் சொல்றாரு, உன் மனைவியையும் உன் பிள்ளைகளையும் என்ன செய்ய அழைத்து கொண்டு போன்னு சொல்றார். 16ஆம் வசனம், அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. யார் மேலதான் இரக்கம் வைக்கிறாரு? லோத்தின் மீது தான் இறக்க வைக்கிறார். இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையை பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. யார் பார்த்து சொல்றாருங்க? லோத்தை பார்த்து சொன்ன, ஜீவன் தப்ப ஓடிப்போ, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு எங்க ஓடிரு. தேவன் நீதிமான்களை ரட்சிப்பார அழிவில் இருந்து. அப்ப ஆதியாம் புஸ்தகத்திலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு மனுஷனுடைய நீதியினாலே அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக உலகம் அழிக்கப்பட்ட போது நோவா என்று சொல்லக்கூடிய அந்த நீதிமான் நிமித்தமாக அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டதா?
ரட்சிக்கப்பட்டது எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டதுங்க? ஜலப்பிரளயத்திலிருந்து அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் நீதிமான் யாரு தாங்க? நோவா தான் நீதிமான். சோதம் குமார பட்டணத்துல யார் தான் நீதிமான்? லோத்து மாத்திரமே நீதிமானா இருக்கிறார். யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. இது எப்ப சொல்றாரு? யோபு 1:8. சோதனைக்கு முன்பதாக யோபுவின் மீது கவனம் வைப்பதற்கு தேவன் யார சொல்றாரு? யாரிடத்துல பேசுறாரு? கர்த்தர் சாத்தான் இடத்துல பேசுறாரு. என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? சாத்தா கவனம் வைக்காம இருப்பானா தேவனுடைய பிள்ளைகள் மீது? எப்பனா இல்லைங்களா? வைப்பான். தேவன் சொல்றாரு, பூமியில அவர் சொல்ல பாருங்க, பூமியில அவனை போல் மனுஷன் ஒருவனும் இல்லைன்றார். எந்த விஷயத்துல? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அந்த மாதிரி பூமியில யாருமே இல்லை. இது எப்ப? சோதனைக்கு முன்பதாக. எல்லாமே இழந்து போயிட்டாரு, பருக்களால் வாதிக்கப்படுறாரு. யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தார். தேவன் மறுபடியும் கேட்கிறார். இது எப்ப கேட்கிறாரு? சோதனைக்கு அப்புறம். சோதனைக்கு அப்புறம்னா சோதனை நடைபெற்று கொண்டிருக்கிறார். எல்லாமே இழந்து போயிட்டார். மறுபடியும் நீதிமான் யாருதான்? யோபு தான் நீதிமான். உபத்திரவ காலகட்டத்திலும் கூட யோபு எப்படிதான் இருக்கிறாருங்க? நீதிமானதான் இருக்கிறார். யோபு 42ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்வாரு, என் தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்கள் என்னை குறித்து எப்படி பேசல? நிதானமாய் பேசவில்லை. யோபு எப்படி பேசுறாருங்க? உபத்திரவ காலகட்டத்துல நிதானமா பேசுறாரு தேவனை குறித்து. தேவன் அவரை பாராட்டுறாரு. தேவன் அவரை பாராட்டுறாரு. அங்க சொல்லும் போது தேவன் சொல்றாரு பாருங்க, யோபு 2:3, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். யோபுவை என்ன செய்யும்படியாக சாத்தான் ஏவுறான்? நிர்மூலமாக்கும்படி. யோபுவை நிர்மூலமாக்குவதற்கு ஏதாவது காரியம் இருக்குதா? ஏதாவது காரியம் இருக்குதா? முகாந்திரம் இல்லாமல். தேவனுக்கு தெரியுது. என்ன தெரியும்னா, அந்த சாத்தான் தேவனை யோபுவை அழிக்கும்படியாக தேவன் என்ன செய்யறாங்க? தூண்டி விட்டுறான். சாத்தான் என்ன நினைச்சிருப்பான்? அப்ப தூண்டி விடுறது யாருக்கு தெரியாது? தேவனுக்கு தெரியாது. யோபு அழிச்சு போட்டுருவாருன்னு நினைக்கிறான். 2ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்றாரு, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் எப்படி இருக்கிறான்? தன் உத்தமத்திலே, தன்னுடைய பூரணத்திலே அவர் எப்படி இருக்கிறாருங்க? உறுதியாக நிற்கிறார். சாத்தான் தேவனிடத்துல பேசும்போது எப்படி பேசுறான் பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. தேவன் யோபுவின் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறாரு? வேலி அடைத்து. யோபுக்கும் ஒரு வேலி இருக்குது, அவருடைய மனைவிக்கு ஒரு வேலி இருக்குது, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலி இருக்குது, அவருடைய சம்பத்துக்கு என்ன இருக்குங்க? வேலி. சாத்தான் அந்த வேலியை தாண்டி உள்ள போக முடியுமா? தேவனுடைய வேலியை தாண்டி போக முடியாது. அப்ப சாத்தானுக்கு தெரியுது தேவன் யோபு எப்படி பாதுகாக்கிறாரு? வேலி அடைத்து. யோபுடைய நீதியினாலதான், அவருடைய உத்தமத்தினாலதான் அவருடைய குடும்பம் என்ன செய்யப்பட்டிருந்தாங்க? பாதுகாக்கப்பட்டிருந்தாங்க, காக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் அவ்வளவு நீதிமான்கள்லாம் கிடையாது. அவங்களுடைய மனைவி நீதியுள்ள ஸ்திரியா இல்ல. தேவன் சொல்றார், பூமியில் அவனை போல் ஒருவனும் இல்லைன்ட்டு. இது எப்ப? ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம். ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் யோபு. வேத வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது
யோபுனுடைய நீதியின் நிமித்தமாக, தேவனுக்கு பயந்து நடக்கிறதுனால அவருடைய குடும்பத்தார் என்ன செய்யப்பட்டிருந்தாங்க? தேவனால் பாதுகாக்கப்பட்டிருந்தாங்க. நமக்கு எப்படி தெரியும்? இவருடைய நீதி நிமித்தமாக தான் தேவன் அவருடைய குடும்பத்தை பாதுகாத்தார் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? எசேக்கியேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் இந்த 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்பும் போது எவ்வளவு அதிக சங்காரமாகும். தேவன் எந்த தேசத்தின் மீது அவர் ரொம்ப கோபம் உடையவரா இருக்கிறாருன்னா எருசலேம். யோபு 14ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலின் மூப்பர்கள் யாருக்கு முன்பதாக உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா எசேக்கியேலுக்கு முன்பதாக உட்கார்ந்துருக்கிறான். தேவன் என்ன சொல்றான்னு கேட்கறதுக்காக வந்துக்கிறான். எசேக்கியேல் அப்பதான் பேசிட்டு இருக்கிறார். இந்த தேசத்தின் ஜனங்களுடைய பாவங்கள் தேவனுக்கு முன்பதாக மகா அக்கிரமமா இருக்குது, பெரிதாக இருக்கிறது. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? 4 தண்டனைகளை கொடுக்க போறேன். என்ன தண்டனை? நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாய் பட்டயம், எதை அனுப்ப போறேன்? பட்டயத்தை அனுப்ப போறேன். 2வது பஞ்சத்தை அனுப்ப போறேன். 3வது காட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட மிருகங்கள் என்ன செய்ய போறேன்? எருசலேமுக்கு விரோதமாக அனுப்ப போகிறேன். 4வது கொள்ளை நோய்களை அனுப்ப போகிறேன். 4 ஆக்கினை தீர்ப்பு சொல்றேன். இதெல்லாம் என்ன செய்ய போறேன்? எருசலேம் தேசத்துக்கு நான் அனுப்ப போறேன். அப்படி அனுப்பப்படும் போது எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமார்த்தி ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். 3 பரிசுத்தவான்களை பத்தி பேசுறார். ஒருத்தர் யாரு? நோவா. இன்னொருத்தர் யாரு? தானியேல். இன்னொருத்தர் யாரு? யோபு. இவருடைய விசுவாசங்கள், தேவன் மேல் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய விசுவாசங்கள்லாம் அசாதாரணமானது. நோவாவை எடுத்துக்கங்க, மழையே அவர் பார்த்தது இல்லை. தேவன் என்ன செய்யறாரு? விசுவாசிக்கிறார். அந்த கப்பலை 2 வருஷத்துல கட்டிட்டாரு. 100 வருஷத்துக்கு மேல கட்டுறார். விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? 100 வருஷமும் ஒரு விசுவாசத்துல கொஞ்சம் கூட என்ன வரலங்க? சோர்வுங்கிறது வரல. தொடர்ந்து தேவன் சொன்ன காலகட்டத்துக்குள்ளாக என்ன செய்யறாரு? கட்டி முடிக்கிறார். அந்த பேழையை கட்டும் போது அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிள்ளைகளை பராமரிக்கிறார், மனைவியை பராமரிக்கிறார், பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். தன் குடும்பத்தை மாத்திரம் என்ன பண்ணாருங்க? ரட்சித்தார். அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? அசாதாரணமான விசுவாசம். தானியேல் எடுத்துக்கோங்க. இஸ்ரவேலை சரியாக என்ன செய்யப்பட்டவர்? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சரியாக கொண்டு போகப்பட்டவர். வாலிப வயதுல சிங்கத்தின் கெபில தூக்கி போடுறான். எப்படிங்கிறாரு? பயப்பட்டார? தேவனிடத்துல அதிக நம்பிக்கையுடையவரா இருக்கிறார். 3 வேளையிலும் ஜெபம் பண்றார். விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? அசாதாரணமான விசுவாசம் தேவன் மேல. அடுத்து நம்ம பார்க்கிறோம், யோபுவை பார்க்கிறோம். யோபு எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் இழந்து போன போது கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு இந்த ஒரே கேள்வி என்னன்னா, நான் நீதிமானா இருக்கிறேன், என்னை ஏன் தேவன் ஏன் சோதித்தா? நான் அக்கிரமக்காரனா இருந்து என்னை அழிச்சா கூட பரவாயில்ல, நான் நீதிமானா இருக்கிறேன், தேவன் ஏன் என்னை சோதித்தார்? அந்த கேள்வி அவருக்குள்ள இருந்தது. அதுக்காக தான் அவர் நிறைய கேள்விகளை கேட்டுட்டே இருந்தார். நான் அவருக்கு முன்பதாக உத்தமமா இருந்தேன்னு சொன்னேன், நீதிமானா இருந்தேன்னு சொன்னேன், ஏன் தேவன் இதை எனக்கு அனுமதித்தார்? அவருடைய கேள்வி அதுதான். அவருடைய விசுவாசம் இன்றைக்கும் அசாதாரணமான விசுவாசம் என்ன செய்யப்படுதுங்க? பேசப்படும். இந்த 3 நீதிமான்களும் எருசலேம் தேசத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தங்களுடைய நீதியினால தங்கள் குடும்பத்தாரை ரட்சிக்க முடியுமா? காப்பாற்ற முடியுமா? முடியாது. தேவன் சொல்ற பாருங்க, தங்கள் குமாரனை ஆகிலும் தங்கள் குமார்த்தி ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேவன் யாரெல்லாம் காப்பாத்துவாரு? நோவாவை காப்பாத்துவாரு, யோபுவை காப்பாத்துவாரு, தானியேலை தான் காப்பாத்துவார். ஒருவேளை தானியேலுக்கு குடும்பம் இருக்கும் என்றால் அந்த குடும்பத்தை என்ன செய்ய மாட்டாருங்க? காப்பாற்ற மாட்டாரு. ஏன்னா
அவர்கள் செய்கிற நீதினால அவங்க என்ன செய்வாங்க? பிழைப்பாங்க. இந்த சட்டத்திட்டத்தை தேவன் எப்ப கொண்டு வந்தாரு? மோசையின் நியாயப்பிரமாண காலகட்டத்துல தான் கொண்டு வர்றார். அவன் செய்கிற நீதினாலதான் என்ன ஆவாங்க? பிழைப்பான். நீதிமான் தன் விசுவாசத்தினாலே. அப்ப எருசலேம் தேசத்திலே அழிவு வருதுன்னு சொன்னா, அங்க யோபு இருந்தாலும் சரி, நோவா இருந்தாலும் சரி, அல்லது தானியேல் இருந்தாலும் சரி, தேவன் அவருடைய நீதி நிமித்தமாக அவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள். அப்ப ஆதியாம் புஸ்தகத்துல அவருடைய குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? அவருடைய நீதி. நோவாவின் நீதியினாலே உலக அழிவிலிருந்து யார் ரட்சிக்கப்பட்டாங்க? அவருடைய குடும்பத்தார். சோதம் குமார் அழிவிலிருந்து யார் ரட்சிக்கப்பட்டாங்க? லோத்துவின் குடும்பத்தார். தேவன் யோபுவின் குடும்பத்தை அவ்வளவு காலம் பாதுகாத்ததற்கு காரணம் என்ன? வேலி அடைத்து யோபுவினுடைய நீதி. எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் அவன் மேல்தான். நீதி செய்கிறியா? உன் நீதி யார் மேலதான் இருக்கும்? உன் மேலதான் இருக்கும். நீ துன்மார்க்கமா நடக்கிறியா? துன்மார்க்கம் யார் மேலதான் இருக்கும்? உன் மேலதான் இருக்கும். 21ஆம் வசனம் பாருங்க. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. தேவன் சொல். துன்மார்க்கன் ஒத்துக்கிறான். தன்னுடைய துன்மார்க்கத்தெல்லாம் விட்டுட்டு, எல்லா பாவங்களையும் விட்டு தேவனுடைய கட்டளையின்படி வாழ்றான்னு வச்சுக்கோங்களேன். தேவன் சொல்றாரு, நியாயத்தையும் நீதி அவன் செய்யறதுனால அவன் என்னவா? பிழைப்பான். 18:22 பாருங்க எசேக்கியேல். அவன் செய்த எல்லா மீறுதலும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். அது போல எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, தேவனிடத்திலே மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அவன் நீதியை செய்வான் என்று சொன்னால் அவன் செய்த அக்கிரமம் என்ன செய்யப்பட மாட்டாது? நினைக்கப்பட மாட்டாது. 23ஆம் வசனம் பாருங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய. துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே சாவுன்னு நினைக்கிறாரா தேவன்? தேவன் என்ன நினைக்கிறாரு? அவங்க துன்மார்க்கத்துல என்ன ஆகணுங்க? மனம் திரும்பணும். என்னுடைய நீதி அவங்க என்ன பண்ணணும்? செய்யணும். நீதியை செய்து அவங்க என்ன ஆகணும்? பிழைக்கு. 24ஆம் வசனம் பாருங்க. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்பின்படி செய்வானாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்தினாலேயும் சாவான். இப்ப நீதிமான் இருக்கிறாரு, நீதியை விட்டு விலகிறாரு. தேவன் சொல்லும் போது ஏன் அதை துரோகம் சொல்றாரு பாருங்க. தேவனுடைய பிரமாணத்தை அறிந்து துணிகரமா மீறினா அது என்னதான்? அது துரோகம் தான். அது பாவம் தெரிந்தே தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்றாங்கன்னா அவங்க எப்படிதான் இருப்பாங்க தேவனுடைய பார்வையிலே? துரோகி. யூதாஸ் காரியத்தில் இருக்காரு இல்லைங்களா? ஏன் அவர் துரோகின்னு அழைக்கப்பட்டாரு? பாவம் தெரியும். இயேசுவை காட்டி கொடுப்பது பாவம் தெரியுமா தெரியாதா? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு இயேசு சொல்ற. அதை அறிந்த போதும் அவர் என்ன செய்யறார்? போய் அது என்னது? அது துரோகம். அப்ப இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் கர்த்தருடைய சபையில இருக்கிறான், எவ்வளவு பாவம் செஞ்சாலும் தேவன் மன்னிச்சிருவான்றான். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவங்க என்னவாதான் இருப்பாங்க? பாவிகளா தான் இருப்பாங்க, துரோகிகளா தான் இருப்பாங்க. அப்ப ஒரு நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு விலகி அருவருப்பு பண்றான், துன்மார்க்கன் மாதிரி அருவருப்பு பண்றானா அவன் என்ன ஆக மாட்டான்? பிழைக்க மாட்டான். அவன் தேவனுக்கு செய்த துரோகத்தினாலேயும் அவன் செய்த பாவத்தினாலேயும் அவன் என்னவான்? சாவான். தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போது ஒரு மனுஷனுடைய நீதினாலே அவனுடைய குடும்பத்தை ரட்சிக்கப்பட முடியுமா? ரட்சிக்கப்பட முடியாது. தேவனிடத்திலே பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நீதியை ஒவ்வொரு மனுஷனும் செய்யும். ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் தேவனுடைய நீதி என்ன பண்ணுவாங்க? செய்யணும். அப்பதான் பிழைக்க முடியும். புருஷன் மாத்திரம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு, மனைவியோ பிள்ளைகளோ கீழ்ப்படியல, தேவன் யாரை தான் ரட்சிப்பார்?
புருஷனும் ரட்சிப்பார். மனைவி தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க, கணவன் கீழ்ப்படியில, பிள்ளைகள் கீழ்ப்படியில, தேவன் யாரை ரட்சிப்பார்? மனைவி தான் ரட்சிப்பார். பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்க, பெற்றோர்கள் கீழ்ப்படியில, தேவன் யாரை ரட்சிப்பார்? பிள்ளைகளை தான் ரட்சிப்பார். ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது. தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தா நியாய பிரமாண நீதியினால் அவன் நீதிமான் ஆக முடியும். ஆனால் சிலுவைக்கு பிறகு மோசேயின் நியாய பிரமாண நீதி என்ன ஆக முடியாதுங்க, நீதிமான் ஆக முடியாது. யோவான் ஸ்நானனுடைய தாய் தகப்பன் இருக்காங்க இல்லைங்களா, சகரியா, எலிசபெத்து, அவங்க தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவங்களாக நீதிமன்றங்களா இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க? மோசையினுடைய நியாய பிரமாணத்தின்படி நடந்து. எப்ப மோசையின் பிரமாணம் ரட்சிக்க கூடாமல் போயிற்று, எப்ப போச்சு? சிலுவைக்கு. ஏன்? மோசையின் நியாய பிரமாணம் சிலுவையில் என்ன செய்யப்பட்டதுங்க? கொளித்து போடப்பட்டது. அந்த பிரமாணத்தில் இந்த ஜீவன் என்ன பண்றது? தேவன் எடுத்து போட்டார். மோசையின் நியாய பிரமாணத்தினாலே எந்த மனுஷனும், யூதர்களை எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது? பிழைக்க முடியாது. ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21-22 பாருங்க. இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணம், தீர்க்க தரிசனங்களும். நியாய பிரமாணம் இல்லாமல் எது வெளிப்படுத்தப்பட்டது? தேவ நீதி. அந்த தேவ நீதி குறித்து எது சாட்சி கொடுக்குது? நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். என்ன நீதி அது? ரோமர் 3:22 அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே. இப்ப நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் யாருனால ரட்சிக்கப்படுறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால. தேவ நீதி யார் மூலமா இப்ப வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இப்ப நாம் வந்து அக்னி கடலுக்கு போகக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து மரிச்சுக்கிறாரு? இல்லை, எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சுக்கிறாரு. எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சுக்கிறார். இயேசு இடத்துல என்ன இருக்குன்னா பாவ மன்னிப்பாகிய மீட்பு இருக்குது. அது யாருக்கு கொடுப்பாரு? யார் அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாரு. கேட்கறவங்களா ரசிக்கப்படுவாங்களா? தேவ நீதி யார்கிட்ட இருக்குதுங்க? கிறிஸ்துவனிடத்துல இருக்குது. யார் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறாங்களோ அவர்கள் மாத்திரமே நித்திய ரட்சிப்பை பெறுவார்கள். பாவ மன்னிப்பையும் நித்திய ரட்சிப்பையும் பெறுவார்கள். இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரிச்சுக்கிறார? உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்காக மரிச்சுக்கிறார். ஆனால் எல்லாரும் என்ன செய்யணும்? அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆமா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சுக்கிறார், என்னுடைய பாவங்களுக்காக மரிச்சுக்கிறார், நான் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் என்ன பண்ணிக்கிறாரு? மரிச்சுக்கிறான்னு சொல்லி விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு என்ன செய்யணுங்க? கீழ்ப்படி. அவங்க தான் என்ன செய்யப்படுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. அதான் சொல்றார், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. அவன் யூதனாக இருந்தாலும் சரி, பிரஜாதிகளாக இருந்தாலும் சரி, ரோமர்களாக இருந்தாலும் சரி, காட்டு மிராண்டிகளாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தேவ நீதி எல்லாருக்குமே பலிக்குமா? யாரெல்லாம் அவருடைய பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகுங்க? பலிக்கும். யோபுவின் குடும்பத்தார் அவ்வளவு காலம் வேலி எடுத்து பாதுகாக்கப்பட்டாங்க. அதற்கு காரணம் யாரு? யோபு தான் காரணம். அந்த ஒரே நீதிமான் தான். யோபுவை குறித்து இன்னும் அதிகமாக நம்ம என்ன செய்வோம்? வரக்கூடிய வாரங்களில் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமிகளை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.